மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்த போதிலும் பல்வேறு கிராமங்களில் இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை. ஆண்டுதோறும் இதே நிலையை சந்தித்து வருவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஒன்றான பீமாராவ் நகர் பகுதியில் இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இப்பகுதியே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் தங்கள் வீடுகளில் தங்க முடியாதவர்கள் அருகில் உள்ள முதுநகர் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். ரோட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு போச்சு. இன்னும் ஊருக்குள்ள சேரும் சகதியமா, சின்ன சின்ன தெருவுங்கள்லாம் சேரும் சகதியமா இருக்குது. ஊருக்குள்ள மாடு கட்ட முடியல, ஆடு கட்ட முடியல. நாங்க அந்த வீடுங்களை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கு. ஆடு மாடு கட்டுறதுக்கு இடையில இருக்க ரயில்வே ட்ராக்ல கட்டி இப்போ வச்சிருக்கிறோம். நகர பகுதிகளில் இருந்து வரும் வெள்ள நீர் பீமாராவ் நகர் வழியாகவே பாய்வதால் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதே நிலையை சந்திக்க வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். எங்க ஊர்ல எல்லாம் முடிச்சுங்க, குடிக்க தண்ணி இல்ல. சேத்துல ஒளியில நாங்க படுற பாடம் ரொம்ப அவதாகுது. பேர பிள்ளைங்க ரொம்ப பாய் வேணும், போர் போது கொடுப்பாங்க. இங்க பார்த்தா இந்த பந்து கொடுக்குறாங்க. இது எத்தனை எங்க குடும்பத்துக்கு தாங்கிடுமா? ஏன் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்தலாம், எத்தனை பசி தீர்க்குமா? 20 வருஷமா இந்த ஊர்ல வெள்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு. உணவு பொருளெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உணவோ பிஸ்கட்டோ பாலை எங்களால திருத்தி அளிக்க முடியாது. எங்களுக்கு நிரந்தரமா இந்த தண்ணி வராத அளவுக்கு வாக்கியெல்லாம் பெருசா வேணும். ரோடு மேடான ரோடு வேணும். நிரந்தரமான தீர்வு வேணும் சார். கூரை வீட்டுக்காரங்க எல்லாம் இன்னும் அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு இன்னும் நிம்மதியா தூங்க முடியல. அவ்வப்போது உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தாலும் சுகாதார சீர்கேட்டை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஒருத்த பையனுக்கு அடிபட்டான். அவனுக்கு இன்ஜெக்ஷன் கேட்கும் போது இன்ஜெக்ஷன் இல்ல, ஸ்டாக்லன்றாங்க. நாங்க போயிட்டு மெடிக்கல் கேட்டு வாங்கிட்டு வரோம். அப்ப எதுக்கு இவங்க இங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க? அவங்க இல்லாமலே போலாம். எதுக்கு நாங்க போயிட்டு நாங்க ஹாஸ்பிட்டலே வாங்கி போட்டுக்கோமே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. தொடர்வண்டி நிலையம் அருகே இருக்கும் பீமாராவ் நகர் பகுதியின் மக்கள் கதையும் தொடர்கதையாகத்தான் இருக்குது. இந்த சோகம் நீங்க வேண்டுமென்றால் மாவட்ட நிர்வாகம் அரசும் இதில் உரிய கவனம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நீண்டகால திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் கதை தொடர்கதையாக தான் மாறிவிடும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.